நீங்கள் என்ன மைனாரிட்டின்னு கூப்பிட்டா நான் அப்புறம் உங்களை வந்து திருமதின்னு கூப்பிடுவேன். அப்படின்னா என்னன்னா, செல்வி ஜெயலலிதா என்று அழைக்கப்பட்டவர் திருமதினா அப்போ நீங்கள் திருமணமானவர் சொல்கிறாரு. பிரதமரும் முதலமைச்சரும் பார்த்து பேசிக்கிறாங்க. மன்னிக்கணும் சகோதரர்களே, வயது அனுமதிக்காது, பின் என்ன செய்தீர்கள் அரை மணி நேரம் அப்படின்ட்டு சிரிக்கிறார். அது சண்டையாகி போச்சு. பத்திரிகையாளர் அவனே இவனை புடுற அவனை ஓடுறான்னு சொல்லிட்டு காங்கிரஸ்காரங்களாம் திட்ட தெருத்து அப்படியெல்லாம் ஆகிப்போச்சு. ஆனால் அதில் ஈவி கேஸ் கைது செய்யப்படலை. உதாரணத்துக்கு கனிமொழி அவர்களை பற்றி அவங்களோட பேர் என்ன, அவங்களோட அப்பா யாருன்னெல்லாம் விமர்சனம் ஆயிருக்கு. காமராஜரை கருப்பு கலர் எரும மாடுன்னு பேசினாங்க. இதெல்லாம் எவ்வளோ அபத்தமான வார்த்தைகள். காமராஜர் என்னை யார் எரும மாடுன்னு கூப்பிட்டாங்களோ எல்லாரையும் போயிட்டு கைது செய்ய பண்ணிட்டு இருந்தாரு. உங்கள் தாத்தாக்கு எத்தனை திருமணம்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? இதுதான் தேவையா? அண்ணாமலை கேட்டாருங்க, நான் என்ன விஜய் சார் மாதிரி நடிகைகளோட இடுப்பு பிடிச்சி கிள்ளி விளையாடிட்டு அரசியல் பண்ணுறேன்னான்னு கேட்டார். நயினார் நாகேந்திரன் அந்த நடிகை பேரை சொல்லியே சொன்னார். காவேரி பிரச்சனைக்கு கோவம் வரலையா? தமிழ்நாடு விவசாயி பிரச்சனைக்கு கோவம் வரலையா? இந்த பிரச்சனைக்கு அப்படி பொங்குறோம், மொத்த தமிழ்நாடும் பொங்குது. இவங்கெல்லாம் அந்த மூன்றாம் ரக பேச்சாளர்கள் அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசுறாங்களோ? சரி, அவங்க தரம் தாழ்ந்து பேசுறாங்கன்னா முதலமைச்சர் தரமான பேச்சை வெளிப்படுத்தினாரா? ஆனா யாருமே வந்து இந்த மாதிரி பேசுனதுக்கு போய் ஒரு 2000 போலீஸை போட்டு 3000 போலீஸை போட்டு சென்னையிலேருந்து தஞ்சாவூர் வரல தேவையில்லாத ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி தஞ்சாவூர்ல இருக்கிற தனியார் பள்ளிக்கூடத்தெல்லாம் லீவு பண்ண வச்சு நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். மேடம் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தோம்னாக்கா எதிர்கட்சிகள் மத்தியில் தொடர்ந்து கைது நடவடிக்கைகள் போயிட்டு இருக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், மார்க்கண்டேயன், இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இது வந்து எப்படின்னா, இது கைது பண்றது தீர்வா அப்படின்ற ஒரு கேள்வி வந்தாலும் எதிர்கட்சிகளுடைய வார்த்தைகளும் வந்து அதிகப்படியா இருக்கு, ஒரு சிலது அருவருக்கத்தக்கையில இருக்கு, அப்படி இல்லாமல் வந்து பார்க்கப்படுது. அரசியல் வந்து இப்படி ஆயிடுச்சா சார்? இல்லை எப்பவுமே இப்படிதான் இருக்குமா? இப்போ புதுசா ஜென்சி வந்து நிறைய பேர் அரசியலை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, குறிப்பா விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் அப்படின்றாங்க. அப்ப முதல் முறை அரசியலை கவனிக்கக்கூடியவங்களுக்கு இது எப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணும்? முதல்ல வந்து தமிழக அரசியலோட சமீப கால வரலாறு, சமீப கால வரலாறுன்னா நான் வந்து ஒரு 25 வருஷத்தை வச்சுக்குவேன். அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அரசியலோட தன்மை வேற. அதாவது ஐயா ராஜாஜி காமராஜர் காலகம், அப்புறம் கக்கண்ணு, அப்புறம் அறிஞர் அண்ணா, அது ஒரு ஃபேஸ். அப்புறம் கலைஞர் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா, ஸ்டாலின், அது ஒரு ஃபேஸ். இப்போது உதயநிதி ஸ்டாலின், அதுக்கப்புறம் விஜய் சார், அதுக்கப்புறம் வேறு யார் யார் வராங்களோ, தனுஷ் வராரோ, இல்லை அடுத்து சிவகார்த்திகேயன் வராரோ, இல்லை பிரதீப் ரங்கநாதன் வராரோ, அது ஒரு ஃபேஸ். அது கடைசி ஃபேஸு, அது ஒன்றும் சூட் கேஸ் தெரியும், அது என்ன பூட்ட கேஸுன்ற மாதிரி ஒரு படத்தில் சொல்லுவார். அந்த மாதிரி அந்த கடைசி ஃபேஸோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போது இந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்து தரந்தாழ்ந்த அரசியல், தரந்தாழ்ந்த விமர்சனம் என்பது இருந்திருக்கு. அதாவது எப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது அம்மையார் ஜெயலலிதாவை வந்து ஆபாச வார்த்தைகள் சொல்லி அருவருப்பான விஷயங்கள் சொல்லி பேசியிருக்கிறாங்க. நீங்கள் என்ன மைனாரிட்டின்னு கூப்பிட்டா நான் அப்புறம் உங்களை வந்து திருமதின்னு கூப்பிடுவேன். அப்படின்னா என்னன்னா, செல்வி ஜெயலலிதா என்று அழைக்கப்பட்டவர் திருமதினா அப்போ நீங்கள் திருமணமானவர், யார் கூடவோ நீங்கள் வந்து ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கீங்கன்ற மாதிரி ஒரு சொல். இப்போ வார்த்தை ஒன்று தான், ஆனால் இது டைரக்ட் மீனிங், ஸ்லேடை பேச்செல்லாம் கிடையாது. ஸோ இது மாதிரி விஷயங்கள் வரும்போதும் அம்மையார் ஜெயலலிதா இந்த வார்த்தைக்கு அல்பத்தனமாக கைது செஞ்சிருந்தாங்க. இந்த வார்த்தைக்கு அல்பத்தனமாக கைது செய்யலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தில் வரும்போது சபாநாயகராக இருந்தவர் ஐயா காளிமுத்து, அவருமே ஒரு காலத்தில் வந்து அம்மையார் ஜெயலலிதா வந்து பால்கனியில் இருந்து பார்த்தா பால்கனி பாப்பா மாதிரி இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு, அந்த காளிமுத்து அவர்களே அதிமுகவில் வந்தது போகும் திருப்பி அவருக்கு உண்டான முக்கியத்துவம்லாம். எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, அம்மையார் ஜெயலலிதாவுக்கு கோபம் வரும். அவங்க வந்து கோவப்பட்டு ஒரு சில கைதிகள் அதுக்கெல்லாம் வந்து பேர் போனவங்க. ஆனால் இந்த மாதிரி அல்பத்தனமான அந்த அரசியல் கமெண்ட் இருக்குது பாருங்கள், இதுக்கெல்லாம் வந்து கைதுன்ற மாதிரி அவங்க வந்து கடைசி காலகட்டத்திலலாம் படலை. ஃபஸ்ட்டு வாட்டி இருந்தப்போ அந்த கொஞ்சம் மெச்சூரிட்டியில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. இந்த கைது, நக்கீரன் அலுவலகத்தில் வந்து ஆளை விட்டு அடிக்கிறது, கொள்றதெல்லாம்.
அதே மனநிலையில தான் இப்ப விஜய் அவர்களும் இருக்காரு. இல்ல, இல்ல. விமர்சனங்கள் எழுதே கரெக்டா அதுதான். அது எதுக்கு நான் அதை வந்து கொஞ்சம் நீட்டமா சொன்னேன்னா, அதே மனநிலையில அதை விட மோசமான மனநிலையில விஜய் இருக்கு. ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா வந்து போற வரவங்களெல்லாம் கைது பண்ணிடல. குறிப்பா எதிர்க்கட்சியில் அதாவதுங்க நாளாந்தர பேச்சாளர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஒரு டீ கடையில் திருமண கூட்டம் மாதிரி ஒன்று போடுவாங்க. அதில் வந்து அவனே இவனே அவளே இவளே கண்ட வார்த்தைகளை பேசி ஒரு மாதிரி ஆபாசமாக இருக்கும், அருவருப்பாக இருக்கும், அது கேட்கவே முடியாது. அந்த மாதிரி பேச்சாளர்கள் இருப்பாங்க. அவங்க மீது வழக்கு போடுவாங்க, நடவடிக்கை எடுப்பாங்க, ரைட்டு. அவங்க ஜெயிலுக்கு போவாங்க, அப்புறம் 3 மாதம் கழிச்சு பெயிலில் வருவாங்க, அப்புறம் திருப்பி அதை விட இன்னும் கவனமாக பேசுவாங்க. இப்படி இந்த அரசியல் வந்து இருந்திருக்கு. இன்னொரு உதாரணம், ஆனால் விஜயை பொறுத்தவரையிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், எதிர்க்கட்சி தலைவரே கைது செய்கிறது விஜய் அவர்கள்கிட்ட தான் பார்க்கணும். ஏன்னா ஐ சி திஸ் ஆஸ் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா கூட இந்த மாதிரி உங்களை சம்டைம்ஸ் வந்து சார். ஆனால் இதில் இன்னொரு பார்வையும் இருக்குல்ல சார், இவங்கெல்லாம் அந்த 3ஆம் ரக பேச்சாளர்கள் அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசுகிறாங்களோ? கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க. சரி, அவங்க தரம் தாழ்ந்து பேசுகிறாங்கன்னா முதலமைச்சர் தரமான பேச்சை வெளிப்படுத்தினாரா? அவங்க எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், நீங்கள் ஆளுங்கட்சி தலைவர், முதலமைச்சர், இந்த நாட்டினுடைய முதன்மை முக்கியமான நபர், அந்த அந்தஸ்து. எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு ஐயா விஜயை பார்த்து, உங்களுக்கு இன்னும் அந்த அந்தஸ்து வரல, அந்த ஒரு முதலமைச்சராக நடந்துக்கு தெரியல, அந்த கண்ணியமாக இருக்கு தெரில, அந்தஸ்து இல்லை, அவர் அந்த நிலைக்கே வரலை. ஏன்னா பேச்சு எப்படி, செய்கை எப்படி, என்ன பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னா என்ன? அப்போ என்ன நீங்கள் சொல்கிறீங்க? உங்களையே நீங்கள் வந்து ஒரு மாதிரி இதுவாக தானே பார்க்குறீங்க. அது அப்புறம் கவர்ச்சி என்ன பார்த்தா யார மாதிரி தெரியுது. அப்போ என்ன சொல்கிறீங்க? அப்போது நீங்களே அது மாதிரி பேசுகிறீங்க. அப்புறம் சட்டமன்றத்தில் எங்கப்பா அப்பாவை காணும்பா அப்படின்னா அது என்ன? அப்புறம் என்ன வந்துச்சு? எங்கள் அப்பா இருக்க வேண்டிய இடத்துல இல்லை, அங்கே யாரோ அப்பாவை தேடுறாங்க. அப்புறம் இன்னொருத்தர் சொல்கிறாரு உங்களை காணோம், நீங்கள் வந்து ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு விமர்சனம். நான் என்ன சொல்கிறேன்னாங்க, சிங்க ஒருத்தர் இந்த தனிப்பட்ட வாழ்க்கையை போய் விமர்சனம் பண்ணுறதுன்றது தமிழக அரசியலில் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு கனிமொழி அவர்களை பற்றி அவங்களோட பேர் என்ன, அவங்களோட அப்பா யாருன்னெல்லாம் விமர்சனம் ஆயிருக்கு. அப்போ கலைஞர் அவர்கள் வந்து அதை வந்து டைரெக்டாக சொல்லாமல் இவரோட மகள் அப்படின்ற மாதிரி பேசினதெல்லாம் சர்ச்சை. இன்றைக்கி கூட ஆங்கில பத்திரிகையில், இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் அது வந்து செய்தியாகவே வந்துருக்குதெல்லாம். அப்போது இந்த மாதிரி கருத்து, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா காலில் போய் மண்புழு போல் நெளிந்து காலுக்கு கீழே போய் பதவி வாங்கினார் அப்படின்னு அவர் மேலே அவர் வந்து அவரோட பிறப்பை வந்து கிண்டல் பண்ணி இல்லை கொச்சையாக பேசி ஆராசா பேசினார். அவரும் எடப்பாடி பழனிசாமி அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் பால் டாயில் குச்சி போய் சேர வேண்டியதெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுதுன்னு அவரும் பேசுகிறார். ஆனால் யாருமே வந்து இந்த மாதிரி பேசுனதுக்கு போய் ஒரு 2000 போலீஸை போட்டு 3000 போலீஸை போட்டு சென்னையிலேருந்து தஞ்சாவூர் வரலாம் தேவையில்லாத ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி தஞ்சாவூரில் இருக்கிற தனியார் பள்ளிக்கூடத்தெல்லாம் லீவு பண்ண வச்சு அங்கே இந்த போலீஸ் ஸ்டேஷன் இல்லாமல் அந்த போலீஸ் ஸ்டேஷன், அந்த போலீஸ் ஸ்டேஷன் இல்லாமல் அந்த போலீஸ் ஸ்டேஷன். என்னன்னா கிராமத்துலேருந்து ஒரத்தநாடு, தஞ்சாவூர், திருவாரூர், கந்தரவக்கோட்டை அங்கே இருந்தெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, திமுக கட்சிக்காரங்க ஸ்டேஷனுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பேரிகார்டு போட்டு போகக்கூடாது. வேறு வேலை இல்லை. ஒரு மனுஷன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எதுக்குன்னா போவான். உங்களோட அரசியல் பிழைப்புக்காக ஒரு கைது, அந்த கைதை கூட ஒழுங்காக பண்ணுறதுக்கு முடியல, அதை பண்ணிவிட்டு அது பிரச்சனையானவனா அதுக்கப்புறமா 2 காலுக்கு பெஞ்சுக்கு இது நீதியரசர் இளந்தரையன் முன்னாடி வந்து சப்மிட் பண்ணுறீங்க இல்லைங்க, அவரை வந்து நாங்கள் ஸ்டேஷன் பெயிலில் விட்டுடுறோன்னு. ஏன் அதை சென்னையிலே வச்சு விசாரிக்க வேண்டியதானே? எதுக்கு வந்து 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் அந்த சைடு கூட்டின்னு போயிட்டு ஒரு 8 மணி நேரம்? அப்போ என்னன்னா எடப்பாடி பழனிசாமி கேட்ட கேள்வி இருக்குல்ல, அது எனக்கு டவுட் வருது. அப்போது உதயநிதி ஸ்டாலினை பார்த்து விஜய் பயந்துட்டார். எனக்கு நம்ம உன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. ஒரு எதிர்க்கட்சி தலைவரை தூக்கி இந்த விஷயத்துக்கு கைது செய்யணும்னா என்ன? இப்போ என்ன எவ்வளோ பேச்சு பேசியிருக்கிறாப்புல எடப்பாடி பழனிசாமியை பற்றி உதயநிதி ஸ்டாலின் எவ்வளோ பேச்சு பேசியிருக்காப்புல. ஆனால் சிஎம்மாக இருந்தப்போ கைதெல்லாம் பண்ணலையே. பண்ணணும்னா பண்ணியிருக்கலாம்ல, ஏன் பண்ணல? அது ஒரு அரசியல் ஆட்டத்தில் ஒரு நாகரிகம் இருக்கும். இப்போ க்ளவுஸ் மாற்றி விடுவாங்கங்க பாக்ஸஸ்க்கு. நீங்கள் வந்து குத்து வந்து முகத்தில் தான் வைக்கணும், முகத்தில் வைக்கலாம், இந்த ஷோல்டரில் விழலாம். இந்த மார்புக்கு கீழே குத்துனீங்கன்னா பிலோ த பெல்ட் சண்டைன்னுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, டேய் நீ சண்டை செய்வே லாக்கி இல்லை, இந்த முதுகில் குத்து, திரும்பும்போது முதுகில் குத்துறது, இல்லை பின்மண்டையில் அடிக்கிறது, வயிற்றுக்கு கீழே குத்துறது, பிலோ த பெல்ட் சண்டைன்னு ஃபவுல். அது வந்து என்னென்னா அநாகரிகமான ஆட தெரியாதவன் வந்து கண்ட இடத்துல குத்துவான், அவனுக்கு தெரியாது, ஆட்டமே தெரியாது. அப்போ இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தினது யார் இப்போ சமீபமாக? அவங்களாம் மோசமானவங்க, அவங்க அப்படி தான் பேசுவாங்க, அசிங்கமாக ஆபாசமாக பேசினவங்க தான்.
திமுகவில் பேசுவாங்க, அதிமுகவில் பேசுவாங்க. நான் நிறைய எடுத்துக்காட்டுகள் சொன்னேன். இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, ஜெயா டிவியில் மாரியப்பன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார், முதன்மை பத்திரிகை சீஃப் ரிப்போர்ட்டராக இருந்தார். இப்போது தில்லை சார்ன்னு சொல்லிட்டு திருமலை சார்ன்ட்டு ஒருத்தர் இருக்கிறார். இப்போது இன்றைக்கி காலையில் கூட அவரோட பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ அவர் ஒரு சில எடுத்துக்காட்டெலாம் எனக்கு சொன்னேன். ஏன்னா அவர் என்னை விட சீனியர், நிறைய விஷயம் அவர்கிட்ட கேட்பேன். என்ன சார்னப்போ அப்போ அவர் ஞாபகப்படுத்துகிறாரு, ஞாபக கோட்டி, அதாவது அம்மையார் ஜெயலலிதா வந்து ஈவிகேஎஸ் இளங்கோவன் எப்படிலாம் பேசியிருக்கிறாரு. ஈவிகேஎஸ் வந்து சொல்கிறாரு, பிரதமரும் முதலமைச்சரும் பார்த்து பேசிக்கிறாங்க, மன்னிக்கணும் சகோதரர்களே, வயது அனுமதிக்காது, பின் என்ன செய்தீர்கள் அரை மணி நேரம் அப்படின்ட்டு சிரிக்கிறார். அது என்ன பொருள் அப்படின்றத விடுறாங்க, எல்லாம் சிரிக்கிறாங்க. இதே மாதிரி இந்த கேஸில் அம்மையார் ஜெயலலிதா ஈவிகேஎஸ் அரெஸ்ட்லாம் பண்ணல. ஏன்னா அந்த முதிர்ச்சி வந்துச்சு. நாலாந்தரமாக பேசினா உன் தன்மை, அது உன் தகுதி, அது நான் எதுக்கு அதுக்கு போய் நடவடிக்கை எடுக்கணும். ஒரு முதலமைச்சரும் பிரதமரும் பேசுகிறத கொச்சையாப்படுத்தி காங்கிரஸ் தலைவர் பேசுகிறாரு. ஆனால் ஈவிகேஎஸ் மேலே நடவடிக்கை எடுக்கல. அதில் அதே ஈவிகேஸை வேறு சில விஷயத்தில் இவங்களும் பேசியிருக்கிறாங்க. ஏன்னா ஈவிகேஸ்லாம் வந்து திமுக மீதும் சரி, அதிமுக மீதும் சரி, சராமரியான விமர்சனம் வைப்பார் ஐயா. அது ஒரு சிலது சிந்திக்கிற மாதிரியும் இருக்கும், ஒரு சிலது இந்த மாதிரி ஸ்லேடையில் லைட்டாக கொஞ்சம் கொச்சைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இதை வந்து பத்திரிகையாளர் போய் அப்போ ஜெயா டிவின்னு நினைக்கிறேன் அவர் மாரியப்பன், அவர் போய் கேட்குறாரு, சரி சார், சிஎம்மும் பிஎம்மும் பேசுனதை இதுமாரி கொச்சையாக பற்றி நீங்கள் இது மாதிரி பேசினீங்க, இப்போ உங்கள் வீட்டில் கூட யாருன்னா இருக்கிறாங்க, உங்கள் நண்பர் வந்து பேசினா இப்படி தான் பேசுங்களான்னா அது சண்டையாகி போச்சுங்க. பத்திரிகையாளர் அவனே இவனை புடுற அவனை ஓடுறான்னு சொல்லிட்டு காங்கிரஸ்காரங்களாம் திருத்து அப்படிலாம் ஆகிப்போச்சு. ஆனால் அதில் ஈவிகேஎஸ் கைது செய்யப்படலை. முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமர் பற்றி பேசினதுக்கு அப்போது அவங்களுக்கெல்லாம் காவல்துறையை வச்சு என்ன வேலை வாங்கணும்னு தெரிஞ்சிருக்கு. என்னை பற்றி பேசிட்டாங்க, உன்னை பற்றி பேசினாங்கன்னா நீங்கள் ஆள் விட்டு அனுப்பு மேன். கட்சியில் ஆள் இல்லை, கட்சிக்காரங்களை பேச விடு. அதுதான் வாய்ஸ்லாம் அவ்வளோ இன்ஸ்டால் அது இதெல்லாம் வருதுங்களே. நான் என்ன சொல்கிறேன்னா, தாவேக்கன்ற கட்சியில் முன்னணி தலைவர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க பண்ண வேண்டிய வேலை. காவல்துறையை வச்சு எப்படின்னா ஆள் கூட்டின்னு வரீங்களா? இப்போ இவர் கலாய்ப்பார், இவர் பேசுவார் வாய்க்கு வந்ததெல்லாம், இவர் இப்படி செய்கெல்லாம் செஞ்சு விடுவார். அப்பாவை காணோன்னுவார். ஒரு மகன்கிட்ட போய் எங்கப்பா அவங்க அப்பாவை காணோன்னா கோவம் வருமா வராதா? நாகரிகமான பேச்சாது, சட்டமன்றத்தில் பதிவு பண்ணக்கூடிய பேச்சாது, அதுவும் பர்சனல் அட்டாக் தான். அப்புறம் இப்போ திருப்பி பர்சனல் அட்டாக் பண்ணால் ஐயோ அம்மா அப்பா பெண்களை எதுதான் பேசிட்டாருன்னா எதுக்கு பேசுறீங்க? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று பேசின பேச்சில் கீழே போய் பாருங்கள் கமெண்ட் செக்ஷனில், உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட குடும்பத்தை சார்ந்த பெண்களை பற்றி அவ்வளோ அவதூறாக பேசுறீங்க. நான் கேட்குறேன், உங்களுக்குலாம் எப்படி மனசாட்சியே கிடையாதா? எப்பா பாரு பெண்களை பற்றி கேவலமாக பேசுகிறீங்க. என்ன கலாச்சாரம் இது? இந்த கேவலம் ஃபர்ஸ்ட்லேருந்து இருக்குது, இப்பவும் திருப்பி அந்த கேவலம் வரும். பொதுவாகவே அரசியல்வாதிகள் கையில் எடுக்கக்கூடிய ஆயுதமா அது இருக்கா சார்? ஆமா, அது ஒரு ஆயுதம், அல்பத்தனமான ஆயுதம் அது. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு முறை ஜெயலலிதா அம்மையார் கூட பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம்ல, கனிமொழி அவர்களை பற்றி. ஆமா, கனிமொழி பற்றி பேசினாங்க. அதுக்கப்புறம் கவர்னர் வந்து எனக்கு கையை பூச்சாருன்ற மாதிரி பண்ணாங்க, சென்னாரெட்டி அவர்களை. அதாவது இது வந்து கேவலமான அரசியல், இது யார் பண்ணாலும் தப்பு தான். ஆனால் விஜய் சாரும் இதை பண்ணுறாரு, உதயநிதி சாரும் இதை பண்ணுறாரு, அதுதான் அங்கே பிரச்சனை. அப்போது யூ பீப்புள் டோன்ட் ஹாவ் த இன்டலெக்ட். ஒரு அறிஞர் அண்ணாக்கு இந்த மாதிரி விமர்சனம்லாம் வரும்போது, நான் வந்து முனிவர் கிடையாது, அவங்க வந்து அப்படி கிடையாது, ஆமாம் இப்போ என்ன அது வேற, எவன் சொன்னானோ போலீஸை விட்டு கூப்பிட்டு போய் போல அவனை. சார், நீங்கள் வந்து ஏடா குடமாக இருந்தால் ஏடா குடமாக 4 பேர் பேசுவாங்க, இல்லை நீங்கள் ஒழுங்காக இருந்தாலுமே பேசுவாங்க. காந்தியை விட்டு வைக்கவில்லையே, காமராஜரை விட்டு வைக்கவில்லையே, காமராஜரை கருப்பு கலர் எரும மாடுன்னு பேசினாங்க. இதெல்லாம் எவ்வளோ அபத்தமான வார்த்தைகள். காமராஜர் என்னை யார் எரும மாடுன்னு கூப்பிட்டாங்களோ எல்லாரையும் போயிட்டு கைது செய்ய பண்ணிட்டு இருந்தார். மனிதனுக்கு நெஞ்சுறுதி ஜாஸ்தி. தமிழ்நாட்டினுடைய தலைச்சிறந்த ஆண்மகன், அவருக்கு வந்து அரசியலில் என்ன பண்ணோம், ஏது பேசணும், ஏதுன்னு தெரியும். ஒரு நாளும் காவல்துறையை ஏவல் துறையாக மாற்றி அந்த கேவலமான அரசியலை பண்ணதில்லை ஐயா காமராஜர். பேர் கேட்டால் காமராஜர் வழின்றீங்க, காமராஜர் ஆட்சின்றீங்க, இப்படியா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் வாயிலிருந்து அந்த நடிகர் பேர் வரல, அவர் அந்த வார்த்தையை உச்சரிக்கலை, அப்புறம் நீங்கள் தொடர்புபடுத்தி நீங்களே அப்போ ஏன் அந்த அந்த அப்ளிகேஷன் ஆஃப் டர்ட்டி மைண்ட் ஒயிட் இஸ் கமிங்? சரி, அப்படிதான் அவருமே அதை ஜஸ்டிஃபை பண்றாரு. ஆனாலும் கீழே சொல்றாங்க, கீழே இருக்கிறவங்க பேசுறாங்க, அவங்க பேட் சாய்ஸ். ஆனா இன்டர்பிரிட்டேஷன் தான் அது, நான் அப்படி சொல்லலன்னு அவர் சொல்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிதான் சொல்றாரு. சட்டப்படி வரும்போது இன்டர்பிரிட்டேஷன் வந்து உங்க இஷ்டத்துக்கு இன்டர்பிரேட் பண்ணிக்க முடியாது. இன்னொன்று, சம்டைம்ஸ் வந்து இப்போ ஒரு இன்வாலண்டரியாக ஒரு சில விஷயங்கள், சைகைகள், இல்லை ஒரு பாஸ் எல்லாம் வரும். இப்போ நான் சொன்னேன், இப்போ நீ என்ன செய்தீர்கள் அரை மணி நேரம் அப்படின்னு இப்போ அதே கேஸ் கோர்ட்டுக்கு போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஈவிகேஎஸ் என்ன சொல்வார்? ஆமாம், என்ன செய்தீர்கள் அரை மணி நேரம் நான் கேட்டேன், அதான் நக்கலா என்ன செய்தீர்கள் அரை மணி நேரம், மன்னிக்க வேண்டும் தோழர்களே,
வயது அதற்கு அனுமதிக்காது அப்படின்னா அது இன்டர்பிரிட்டேஷன் கோர்ட்டு போகும்போது ஆமாம் என்ன செஞ்சீங்க அரை மணி நேரத்தில் லாட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் பெருசாக பண்ண முடியாது, ஒன்லி ½ hour யூ ஹேட், தட்ஸ் ஆல் மை லாட், மை சப்மிஷன் ஓவர்னுவாங்க. இங்கே ஸ்ட்ரைட்டாக பேசி கலாச்சதுக்கே பதில் வரல. எவ்வளோ விஷயம் பேசியிருக்கிறாங்க ஸ்ட்ரைட்டாகவே, அதுக்கே இல்லை. ஏன் ஊடகத்தில் இந்த நடிகைகளை பற்றி இன்றைக்கி தான் தவறாக எழுதுகிறாங்களா? நடிகைகளை பற்றி, நடிகர்களோட இல்லற வாழ்க்கையோ இல்லை அவங்களோட அந்தரங்கள் பற்றி ஊடகத்தில் பொதுவாக இந்த எல்லோ பத்திரிகை என்று சொல்லக்கூடிய ஊடகங்களோ இல்லை இந்த காலிவுட் பற்றி கவர் பண்ணுறவங்களாம் என்ன புதுசாக தான் எழுதுகிறாங்களா? நான் என்ன கேட்குறேன்னா, அந்த அந்த கெட்டி சொத்தை எடுத்துன்னு எதுக்கு பொது வழியில் வச்சு திறக்கிறீங்கன்னு கேட்குறேன். இந்த உணவு கெட்டு போச்சா நல்லா இருக்கான்றது தெரியாது, உங்கள் பிரச்சனை, நீங்கள் பார்த்துக்கோங்க. அரசியலுக்கு எதுக்கு அதை எடுத்துகிட்டு வரீங்கன்னு தான் நான் கேட்குறேன். யாராக இருந்தாலும் அரசியலை ஏன் பாழாக்குறீங்க? அண்ணா அதை தான் சொன்னார், என்ன வேணால் பண்ணுங்க, அரசியலை பாழாக்காதீங்க. நீங்கள் ஏங்க உங்களை ஒருத்தர் கலாச்சிட்டாருன்னா நீங்கள் திருப்பி கலாய்ங்கங்க. கேஸ் போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறீங்க, தமாஷ் பண்ணுறீங்க. 9 செக்ஷன் போட்டீங்க, ஒரு செக்ஷன் எதனா நிற்கிதா? தப்பு தானே. இவ்வளோ போலீஸ் போய் அரெஸ்ட்லாம் பண்ணுறீங்கல்ல, ஜேசி டிசி எல்லாம் போகிறீங்கல்ல, ஏன் சாயந்தரம் விட்டீங்க? அங்கேயே உள்ளே வைக்க வேண்டியதானே? பயம் காட்டுறீங்களா? அப்படியே அவங்க கேட்குறாங்க. இப்போ யாரை பார்த்து பயப்படுறதா? எங்களுக்கு கரண்ட் பில்லு பார்த்தா பயமாக இருக்குது, காவிரியில் தண்ணி வரல பயமாக இருக்குது. போன பீரியடில் இதே பிரச்சனை, அதுக்கு முன்னாடி இதே பிரச்சனை. இப்போ நானே கேட்குறேன்னா, அறிவார்ந்த தமிழ் சமுதாய மக்கள் ஒரு அமெரிக்கர்கள் போலவோ ஒரு சிங்கப்பூர்காரர்களை போலவோ இல்லை ஒரு ஹாங்காங்கில் இருக்கிற மாதிரி ஒரு சுத்தபத்தமாக இல்லை ஜப்பானில் இருக்கிற மாதிரி ஒரு ஆயுசு காலம் கூடமா நாங்கள் வாழணுன்ற ஆசை எங்களுக்கு இருக்கக்கூடாதா? இப்படி தான் அல்ப அரசியல் தான் பண்ண போகிறீங்களா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்கிட்டயும் திமுக, அதாவது இந்த விஷயம் திமுக காரங்கிட்டையும் சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி பேசுனீங்கன்னா அவங்க 2 அழுகாட்சி சீனை போட்டுட்டு சம்மந்தப்பட்ட நடிகையை இல்லை நடிகரையோ அழ வச்சு 2 சீனை போட்டுட்டு உங்களை தோக்க வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் வேணா அன்னைக்கு சிரிச்சிக்கலாம், இதுதான் நிதர்சனம். நீங்கள் நினைப்பீங்க அவங்கள கலாச்சிட்டோம், அவங்கள கொச்சப்படுத்திட்டோன்னு, அவங்களும் திருப்பி உங்களை கொச்சப்படுத்துகிற மாதிரி உங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. உங்கள் தாத்தாக்கு எத்தனை திருமணம்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? இதுதான் தேவையா? சரி, இன்னொன்று, விஜய் சாரோட நியாயத்தை கொஞ்சம் பார்ப்போம். அவருக்கு கோவம், அதாவது தமிழக அரசோட கோவம் யார் மேலே வரும் யார் மேலே வராதுன்றதை பார்க்கணும். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான அரசியல். அண்ணாமலை கேட்டாருங்க, நான் என்ன விஜய் சார் மாதிரி நடிகைகளோட இடுப்பு பிடிச்சி கிள்ளி விளையாடிட்டு அரசியல் பண்றேன்னு கேட்டாருங்க. நயினார் நாகேந்திரன் அவர்களும் சொன்னாரு, நயினார் நாகேந்திரன் அந்த நடிகை பேரை சொல்லியே சொன்னார், வீட்டை விட்டு வெளியில வா, வீட்டை விட்டு வெளில. இப்போ உங்க வழக்கு பதிவு பண்ண மாதிரி கூட தெரியலையே சார், ஏன்னா அது செய்தி எதுவும் வரல. இல்ல வராது, எதுக்கு? ஏன்னா இது டைரக்ட் அட்டாக் இல்லையா நயினார் நாகேந்திரன்? ஓப்பனா சொன்னதுங்க. இதுலனா பாஸ் இருக்கு, ஸ்லைடர் இருக்கு, பிரீஃப் இருக்கு, அவரு சொல்லல, எதிரில் இருக்கிறவங்க சொன்னாங்க. அப்போ உங்க நியாயம் தர்மம் என்ன? ஒருத்தரை பார்த்தா அதை இல்ச்சவாய் மாதிரி இல்லை, ஒருத்தர் மேலே பழி வாங்கணும்னா அதை பண்ணுவீங்க. நம்மளை விட பலமான ஆளுகிட்ட கப்சு பேச மாட்டோம். டிகே சிவகுமார் தண்ணி தர முடியாது, சூழ்நிலை சரியில்லைன்னாரு, எங்கன்னா இந்த கோவத்தை வெளிப்படுத்தினீங்களா? வர வேண்டானே சொல்லிட்டாரு, வராத பாண்டாரு, நிலைமை சரியில்லை வராதான்றாரு. இது வரல விஜய் சார் எப்பா நீ வர வேணான்னு யாருன்னா சொல்லியிருப்பாங்களா? எங்கனாச்சும் வாங்க நீங்கள் வாங்க, ஐயோ விஜய் சார் வராரா, ஐயோ அவரே வராரா, ஐயோ முதலமைச்சர் வராரா, அப்படி இருந்த இடத்துல முதலமைச்சராக இருப்பா நீ வராதப்பான்னாங்க. இதை விட ஸ்னப்பு எதுனா இருக்க முடியுமா? பொலிட்டிக்கல் ஸ்னப்பு. அதுக்கு கூட கோவம் வரலையே. காவேரி பிரச்சனைக்கு கோவம் வரலையே, தமிழ்நாடு விவசாயி பிரச்சனைக்கு கோவம் வரலையா? இந்த பிரச்சனைக்கு அப்படி பொங்குறோம், மொத்த தமிழ்நாடும் பொங்குது. நேஷனல் லெவல்ல சார் இதுதான் டாபிக். இவங்களே நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியால ஃபோன் பண்ணி இது பெருசாக்குங்கன்னு போடுறாங்கங்க. நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாடு அரசியல் அவ்வளோ கேவலமா போச்சு. சரி, உதயநிதி ஸ்டாலின் சிரிச்சது தப்பு, கேவலம். தேசிய ஊடகம் இதை விவாதம் பண்ற அளவுக்கு தமிழ்நாடு அரசியல் அவ்வளவு கேவலமா போச்சா நான் கேட்கிறேன். சார் அதுவும் அந்த ஊடகங்கள்ல இவங்க என்ன சொல்றாங்க, என்ன மீனிங்னு அவ்வளோ எலாபரேட் பண்ணி டிஸ்கஷன். இப்போ சின்ன குழந்தைங்க யாராவது கடந்து போகக்கூடிய விஷயத்த கூட இவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணி அதை நார்மலைஸ் பண்ண பார்க்குறாங்க. தேர் ட்ரைங் டு நார்மலைஸ் இட். அதாவது என்னோட வாழ்க்கை யாருக்கு தான் இப்படி இல்லை, ஆனால் பாருங்க எங்களை எப்படி படுத்துறாங்க அப்படின்னு நார்மலைஸ் பண்ணுற வேலை. இட்ஸ் அ டேம் ப்ரைவேட் லைஃப், நோ ப்ராப்ளம், ஓகே, பட் தட் இஸ் நாட் பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ் இஸ் சம்திங் டு டூ வித் த காமன் பப்ளிக். பொதுமக்கள் 8 கோடி பேர் இருக்கிறாங்க. அரசியல்ன்றது அந்த 8 கோடி பேர் சம்மந்தப்பட்டது, 4 பேர் சம்மந்தப்பட்டது இல்லை. யார் அந்த 4 பேர்? திமுகவில் 2 பேர் இருக்கலாம், தாவேகளில் 2 பேர் இருக்கலாம், அவ்வளோதானே. 4 பேர் தனியாக போய் பேசிக்கோங்க. இல்லை நீங்கள் எதனா தனித்தனியாக விட்டுக்கோங்க, கோர்ட்டில் கேஸ் போட்டுக்கோங்க. காவல்துறைக்கு ஒரு வேலை இல்லை. என்னதான் நீங்கள் முதலமைச்சராக இருந்தாலும் ஏங்க காவல்துறை சார்பாக கேட்கறதுக்கு நாதி இல்லையா?
என்ன பண்ணாங்க? எதுக்குங்க 3000 4000 போலீஸ்காரங்க நேற்று ஃபுல்லாக டென்ஷனாக இருக்கும்? என்ன என்ன பாம்பே வழியாக தீவிரவாதிகள் யாருன்னா குண்டெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டாங்களா உள்ள? இல்லை தாலிபான்லேருந்து யாருன்னா வந்துட்டாங்களா? இல்லை வந்து வேறு எதனா மதவாத சக்திகள் எதனா வந்து ஊடுருவிச்சா? என்ன பிரச்சனை நேற்று? நேற்று ஏன் தமிழ்நாடு பதட்டமாச்சு? எதுக்கு பதட்டமாக ஆகுனீங்க தமிழ்நாட்டை? அமைதி பூங்காவாக இருக்கிற தமிழ்நாட்டை யாரோ ஒரு நாளாந்தரமாக 4 பேர் பேசினாங்க கொண்டாங்கன்றது எதுக்கு பதட்டமாக்குனீங்க? பதவி இருந்து ஆட்சி இருந்தால் பதட்டமாக்குவீங்களா? பள்ளிக்கூடம்லாம் லீவ் விட்டுக்கிறீங்க நேற்று தஞ்சாவூரில், தேவையா? அவ்வளோ பெரிய சிறப்பு நிகழ்ச்சியா? பள்ளிக்கூடம் ப்ரைவேட்டு அவங்களே பயந்து லீவ் விட்டுக்கிறாங்க, அது வேற விஷயம். கவர்மெண்ட் ஸ்கூல் போனால் தாவேக்கா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறீங்க, தாவேக்கா தாவேக்கான்றீங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் அவனே பயந்து லீவ் விட்டு ஓடிவிட்டாங்க. இதுதான் ஆட்சியோட லட்சணம். பிரச்சனை தீரல கடைசியில். காவேரி தண்ணி வரணும், விவசாயிகளுக்கு நிவாரணம் வரணும், வேளாண் கூட்டுறவு கடனை தள்ளுபடி பண்ணணுன்றது தான் அதிமுகவோட கோரிக்கையும் திமுகவோட போராட்டமும். அது ஒன்றும் நடக்கலை. இந்த பட்ஜெட்லேயும் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு ஒரு உச்சக்கட்ட பரபரப்பு, உச்சக்கட்ட நிகழ்ச்சி. இங்கே ஒரு ஒரு 100 வக்கீல், அங்கே ஒரு ஒரு 50 வக்கீல், ஸ்பெஷல் மென்ஷனிங். என்ன எவ்வளோ ஸ்பீடு! அந்த இதெல்லாம் வந்து நாட்டு மக்கள் பார்க்குறாங்க. ஒரு சிலர் சிந்திப்பாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்களா எங்கள் அண்ணனை பற்றி பேசிட்டாங்க. அது வந்து மனநிலை, அது ஒன்றும் பண்ண முடியாது. அதான் இங்கே யார் யாருக்கு என்னென்ன கிடைக்கும் அன்னைக்கு. இப்போ எங்கள் அப்பா காலத்தில், எங்கள் தாத்தா காலத்துலலாம் காமராஜர் இருந்தாங்க, ராஜாஜி இருந்தாங்க, நேரு இருந்தாங்க, காந்தி இருந்தாங்க, லால் பகதூர் சாஸ்திரினா புண்ணியவான்கள், நல்ல தலைவர்கள் அமைஞ்சாங்க. நம்ம முகரக்கட்டைக்கு நமக்கு இப்படி தான் கிடைக்கும் தலைவர்கள். நான் என்ன சொல்கிறேன், எனக்கு இது மாதிரி தான் தலைவர்கள் கிடைப்பாங்கன்னு என் தலையில் எழுதிடுது. ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து தனுஷ் சார் வராரு, இன்னும் சிறப்பாக இருக்கும். தனுஷ் அவர்கள் மட்டும் இல்ல சார், பிரதீப் ரங்கநாதன், அதுக்கப்புறம் இனி வரக்கூடிய நடிகர்கள் யார் வந்தாலும் வரமாட்டாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது, ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இல்லை, யார் வேணா வருவாங்க. பிரதீப் ரங்கநாதன் பயங்கரமாக வைப்பு பண்ணுறாரு. லிஸ்ட்டு போகும். அனிருத் வரலாம், பிரதீப் ரங்கநாதன் வரலாம், யார் வேணா வரலாம். நன்றி சார், வணக்கம்.